ஒரு பள்ளியிலே ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் அந்த பள்ளியிலிருந்து போன் மேல போன் வந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நினைக்கிற கீழ்வேலூர் போய் ஆகணும். அங்கேயும் போய் 1 மணிக்குள்ள அந்த விழாவை நிறைவு செய்ய வேண்டும். அதிலும் கலந்து கொண்டு இது போன்ற பரிசளிப்பை தர வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழல் தான் நான் முதலிலே பேசிவிட்டு உங்களிடம் விடைபெறலாம் என்று கருதுகின்றேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 38 ஆண்டு காலம் ஆசிரியராக, பட்டதாரி ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக, 20 ஆண்டு காலம் வட்டார கல்வி உதவித்துறை கல்வியாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். பல்வேறு விழாக்களுக்கு ஒரு ஆண்டுக்கு எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 40, 50, 60 விழாக்களுக்கு குறையாமல் ஆண்டு விழாக்களிலே பங்கு பெறுவதுண்டு, கலந்து கொள்வதுண்டு. ஆனால் ஒரு பள்ளியோட ஆண்டறிக்கை கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய ஒரு 16 பக்கம் ஆண்டறிக்கை. என்னென்னவெல்லாம் அதை கொஞ்சம் விட்டுட்டாங்க. அரசு நலத்திட்டங்கள்லாம் தேர்தல் நடத்தை விதிகளின் காரணமாக பென்சிலால கோடு போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தேன் 16 பக்கம் ஆண்டறிக்கை. அவங்களால டீச்சருடைய உடல்நிலை கருதி அவங்களால வாசிக்க முடியாத சூழல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் விடாப்படியாக வாசித்தே தீர்வேன் என்று சிறப்பாக வாசித்தார்கள். அதில் அவர்கள் சுட்டிக்காட்டிய பல்வேறு விஷயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது. இந்த ஆண்டு விழா என்பது ஓராண்டு காலத்திலே எங்களை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் என்னென்னவெல்லாம் கற்று தந்திருக்கின்றோம், என்னென்ன கலைகளை பயிற்றுவித்திருக்கின்றோம், என்னென்ன நிகழ்வுகளுக்கு நாங்கள் மாணவர்களை அழைத்து சென்றிருக்கின்றோம், எந்தெந்த நிகழ்வுகளே மாணவர்கள் பங்கு பெறுகிறார்கள் சொன்னாங்க. திருச்சியில் நடந்த பெருந்திரளனை பற்றி சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களிலிருந்தும் அங்க மாணவர்கள் சாரணர்கள் வந்திருந்தார்கள். உலக நாடுகள் இருந்தெல்லாம் வந்திருந்தார்கள். அதுல நீங்க சொன்னீங்க ஒரு இது சொல்லுவாங்க, இந்தியாவுடைய தென்கோடி கன்னியாகுமரி மணின்னு சொல்லுவோம். ஆனா அதே பாசிட்டிவா சொல்லணும்னா இந்தியாவுடைய எல்லை இங்குதான் ஆரம்பமாகிறதுன்னு. அவன் கன்னியாகுமரியில போய் நின்று தெக்க பார்க்க நின்றுகிட்டு கடலை பார்த்தா என்ன சொல்லுவான், இதோட இந்தியா முடிஞ்சு போச்சுப்போம். அப்படியே திரும்பி இந்த பக்கம் திரும்பினா இந்தியா இங்கதான் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் எங்க கீழ்வேலூர் ஒன்றியத்தினுடைய எங்களை பொறுத்தவரை கீழ்வேலூர் ஒன்றியத்தில் உட்கார்ந்து நான் பார்த்தேன்னு சொன்னா என்னுடைய பார்வையில கடைகோடி பள்ளி கேரளமா. இதுக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது எங்க ஒன்றியத்துல. அதை அழகாக சொன்னார்கள். கேரளம் தான் வாயில் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். இங்கிருந்து பார்க்கின்ற போது இதுதான் நுழைவு வாயில், கீழ்வேலூர் ஒன்றியத்தினுடைய நுழைவு வாயில். இது அந்த நுழைவு வாயில ஒரு குக்கிராமத்தில் இருந்து ஒரு மாணவன் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த அகில உலக அளவில் நடைபெறுகின்ற அந்த பெருந்திரளில் ஒரு பள்ளி மாணவன் கலந்து கொள்கிறான் என்று சொன்னால், இங்கு 16 நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றது. கீழ்வேலூர் ஒன்றியத்திலே மொத்தம் 68 பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் மட்டும் 16. இந்த 16 பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டார்களா என்றால் இல்லை. ஆனால் இந்த பள்ளியிலிருந்து ஒரு மாணவன் சென்றிருக்கான் என்று சொன்னால் அதுதான் எங்களை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லித் தந்திருக்கின்ற புத்தகத்தை தாண்டிய பாடம். அவன் அதில் போய் கலந்துக்கிறான்னா அங்க பல மாநிலத்துக்கு சேர்ந்த சாரணை அவனை பார்க்கிறான், அவங்களோட பழகுகிறான், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி அறிந்து கொள்கின்றான், நிறைய கத்துக்கிறான். அதே மாதிரி அடுத்து சொன்னாங்க இன்னொரு தெருளனி, அதை கிட்ட விராலிமலையா, இன்னொரு பாப்பநாடு, சாரி ஒருத்தர் பாப்பநாடு, அந்த பெருந்திரளி. இதுக்கெல்லாம் மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய சென்று அவர்களை கலந்து கொள்ள செய்து கேரளம் தான் பள்ளியுடைய பெருமையை வெளி உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற பள்ளி தான் இந்த பள்ளி. அதுதான் சொன்னேன், மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், உறுதியாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள். அதே சொன்ன உமாமேஸ்வரன் டீச்சர் பள்ளியிடத்து 1 இயர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகிட்டா இல்லையா? ஆகல. ஆமா, 7 மாசம் இருக்கு. அவங்கள பத்தி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அவங்க எங்களோட நீண்ட நெடுங்காலமாக மாவட்ட தன்முனைப்பு திட்டத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடைபெற்று முடிந்த புத்தக திருவிழாவிலே அவர்களுடைய பங்கு, ஒரு நாள் அவங்க ஒரு ட்ரைனிங்க்கு போனோம், எல்லாம் ஞாபகம் இருக்கு. அங்கேருந்து போன் அடிச்சு உமாமகேஸ்வரன் டீச்சர் வந்தே ஆகணுங்கிறான். அது மிக சிறந்த ஒரு கல்வெட்டு தான் டீச்சர், தொல்லியல் துறை சார்ந்த ஒரு பயிற்சி டீச்சர் பேர் தான் இருக்கு. நான் டீச்சரா நீங்க போங்க டீச்சர், நாங்க பாத்துக்கிறோம். அடுத்த நிமிடம் கலெக்டர் போன் வருது, உமாமகேஸ்வரன் டீச்சரை எங்க அனுப்ப முடியாது, புத்தக திருவிழாவுக்கு உமாமகேஸ்வரன் டீச்சர் தேவை. இந்த சிறப்பு வேற யாருக்கு கிடைக்கும்? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து
உமாமேஸ்வரி டீச்சரை நீங்க தொழில்துறை ட்ரைனிங் அனுப்பாதீங்க, வேற யாரையாவது அனுப்புங்க. அவர்களுடைய பங்களிப்பு எங்கள் புத்தக திருவிழாவிற்கு தேவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க அதுல மட்டும் இல்ல, கால் முடியல, கீழே விழுந்து கால் அடிபட்டு காலில் கட்டு போட்டிருந்தாங்க. அப்ப பார்த்து ஒரு ஸ்கவுட்டா ஜேஆர்சியா ஸ்கவுட் தான் ஜேஆர்சி ஒரு ட்ரைனிங் போக வேண்டிய கன்வீனர் அடிப்பு, அவருக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய நீண்ட நெடுங்கால நண்பர். அவர் போன் அடிச்சு என்கிட்ட சொல்றாரு, உங்க பள்ளி அப்ப அது என் கண்ட்ரோல் பள்ளியில தேவூர்ல இருந்தாங்க, உமாமேஸ்வரி டீச்சர் அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் அவங்களுடைய முடியாதுன்னு சொன்னேன். இல்ல சார் நான் அவங்க பேசிட்டு அவங்க போறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி டீச்சர் போனா எனக்குள்ள ஆட்சி போனாங்க. நான் மறுநாள் வந்து சென்னையில இன்னொரு டீப் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுல வந்து ஐஐடி மெட்ராஸ்ல சந்திக்கிறேன் டீச்சரை. பக்கத்துல இந்த பக்கம் பையன், இந்த பக்கத்துல டீச்சரோட சார் துணையோட. அதாவது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, முடியாத நேரத்திலும் என்னால் முடியாது என்று மறுத்து இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள், விவசாயராக இருந்தாலும் சரி, இளங்கோவன் சாராக இருந்தாலும் சரி, கணினி ஆசிரியராக இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியர் சித்ரா, எல்லாரையும் நீங்க எதை சொன்னாலும் சரி, அவங்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் ஆன்சரே வராது. இல்ல சார் செஞ்சோம் சார், இப்படி செய்யலாம் டீச்சர், செய்யலாம் சார். அதுதான் தலைமை பண்பு. யாரையும் விட்டு கொடுக்காமல் கட்டி காப்பாற்றி பள்ளியை மேம்படுத்தக்கூடிய திறன். நான் கூட இந்த விழா இன்னைக்கு ஈவினிங் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல நீங்க சொல்லும் போது நான் சரியாக கவனிக்கல. நான் மாலை நினைச்சுட்டு தான் இன்னைக்கு காலையில கீழூர் பள்ளி விழாவிற்கு வருவதாக ஒத்துக்கொண்டேன். மாலையில 5 மணிக்கு ஒரு விழா இருக்கின்றது. நான் முதலாக ஆசிரியர் பணியில் அடியெடுத்து வைத்த வேட்டைக்காரர் ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளி கீழையூர் ஒன்றியம், அதிலும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கிலே பெற்றோர்களே, தேர்தல் நேரம், தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால் உங்களிடம் நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள இயலாத சூழலில் நின்று கொண்டிருக்கின்றோம். கல்வி ஒன்றுதான் நம்மை உயர்த்தும். ஏன்னா என் வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நான் நின்றுட்டு இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கின்ற என்னை இந்த இடத்துல இங்க நிற்க வைத்திருக்கிறது எது என்று கேட்டால், என்னிடம் இருக்கிற பணமோ காசோ இல்ல எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வைக்க சொத்து சுகங்களோ வேறு எதுவும் கிடையாது. நான் படித்த படிப்பு, அதன் மூலமாக எனக்கு கிடைத்த பதவி, அதை பயன்படுத்திக் கொண்டு நான் மேல்மேலும் என் தகுதியை உயர்த்தி கொண்டது, அதன் மூலமாக கிடைத்த எனக்கு பதவி உயர்வுகள், இதுதான் கொண்டு வந்து என்னை இங்க நிப்பாட்டி இருக்கு. இந்த மேடையில் இருக்க அத்தனை பெரியும் நினைச்சு பாருங்க. இதுல வந்து அதெல்லாம் நீங்க உங்க எஸ்எம்சி துணைத் தலைவர் சொல்லலாம், அவர் சார் இந்த ஊரு மண்ணின் மைந்தர் அப்படின்னு. மீது எல்லாரும் பாருங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்கள் இன்று இந்த மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அது எதனால? கல்வி ஒன்றுதான். அதனாலதான் ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, மாணவர்கள் படிப்புக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் நாங்கள் செய்து தருகின்றோம். வறுமையின் காரணமாக எந்த ஒரு மாணவனும் படிப்பை பாதியிலே விட்டுவிடக் கூடாது. அது 1வது படிச்சாலும் சரி, அவன் காலேஜ் படிச்சாலும் சரி, என்ன வேண்டும் அத்தனை வசதிகளையும் அரசு செய்து தருகிறது. ஆனால் மாணவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் படிப்பு. அதை மட்டும் வேற யாரும் அந்த மாணவனுக்காக அவங்க அப்பாவோ அம்மாவோ டீச்சரோ நானோ வேற யாரும் படிக்க முடியாது, பரீட்சை எழுத முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க. இந்த பகுதி எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் விவசாயம் சார்ந்த தொழில் அல்லது கட்டட தொழில் அல்லது வெளிநாடு டிரைவர், இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதுல எவ்வளவு கஷ்டங்கள் ஒவ்வொரு தொழிலேங்கிறது அந்த தொழில இருக்கவங்க தான் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, ஆசிரியர் பணி என்ன அப்பா, காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துட்டா போதும், உங்களை மாதிரி ஒரு சொகுசான பணி இல்லைம்பாங்க. அப்படியே கேட்டு பாருங்க டீச்சரை, சாரை கேளுங்க, உண்மையான கேளுங்க. ஐயோ ஏன் சார் இந்த வேலை பார்க்கறதுக்கு நான் எருவு மாட்டை வாங்கி வச்சுட்டு இருக்கலாம் சார்பாங்க. ஏன்னா அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஒவ்வொரு இதுலயும். அப்ப இந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பையனை வந்து படிக்க வைக்கிறோம் சொன்னா எதுக்காக? ஒரே ஒரு காரணம் தான், நம்ம படிக்கல, படிக்க முடியல, படிக்க வாய்ப்பு இல்ல, படிச்சாலும் நம்மளால முன்னேற முடியல. நம்ம வீட்டு குழந்தையாவது ஒரு நல்ல நிலைக்கு, மேம்பட்ட நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மறந்துடுறோம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு 2 மணி நேரம் அந்த ஒரு சனியை ஒண்ணு வீட்டுல இருக்குல்ல, தொலைக்காட்சி பெட்டி, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பசங்களை படிக்க சொல்லணுங்கிறதுல நம்ம கோட்டை விட்டுறோம். நான் பள்ளிகளுக்கு போகும்போது மாணவர்கள்ட்ட அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது கேட்கிறது, யாராவது வீட்டோட தொலைக்காட்சி பெட்டி இருக்குன்னா கிட்டத்தட்ட 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் கைதிக்கிடுவான். எங்க வீட்டுல டிவி இருக்கு சார். டிவி பாக்குறது உண்டானா கிடையாது சார், பாக்குறதே இல்லம்மா. சரி அப்படியே விட்டுட்டு அப்படியே அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டு அப்படியே திரும்பி வந்து, தம்பி நேற்று எங்க ஊர்ல பவர் கட், கரண்ட் இல்ல, ஒரு நாடகம் ஒண்ணு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா, நேற்று பார்க்க முடியல, அது என்னடா கதைன்னு தெரியலன்னோம்னா கரெக்டா அந்த கதையை ஆரம்பிச்சு விளம்பரம் போறதுலாம் நிப்பாட்டி மறுபடியும் ஆரம்பிச்சு விளம்பரம் எல்லாம் விட்டு
அதுல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரலையும் இந்த டிவியில என்ன கதை என்ன நாடகங்கிறத அப்படியே சொல்லுவான். ஆனா அவன் டிவி பாக்குறது இல்ல. அதுதான் முக்கியம். இதுதான் மாணவர்களுடைய நிலை. உண்மைது. நீ வேணா கேட்டு பாருங்க. அவன் டிவி பாக்குறதுலம்மா அவன்கிட்ட கொஞ்ச நாள் அப்ப உடனே கட்டக்கூடாது. அந்த கேள்வியை உடனே கட்டோம்னா சுதாரிச்சுப்பான். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெளில போயிட்டு வேற விஷயங்கள்லாம் அவன்கிட்ட பேசிட்டு வந்து மறுபடியும் இந்த டிவியை விட்டுறக்கூடாது. வந்து பிடிச்சோம்னா சொல்லுவான். அப்ப எது அவனை அதிகமாக ஈர்க்கிறதுன்னு கேட்டால் வெளி உலக புறக்காரணிகள் நிறைய ஈர்க்கிறது. குழந்தைகளை வந்து நீங்க ரொம்ப கண்காணிக்கணும். இன்னைக்கு வந்து அவன் வெளியில போயிட்டா, வீட்டை விட்டு வெளில வந்துட்டானா அவன் வந்து கெடுப்பதற்கான காரணிகள் புறக்காரணிகள் நிறைய இருக்கு. அவனுடைய கவனம் அந்த பக்கம் போயிடக்கூடாது. போகாமல் காப்பாற்ற வேண்டிய கண்ணுங்கருத்துமாக காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணிக்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்றது. அதனாலதான் நாங்க சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம், படிப்பு ஒன்றுதான் நம்மை உயர்த்தும். நான் போராடமா சொல்றதுதான், படிப்பு ஒன்றுதான் நம்மை உயர்த்தும். படிக்க வையுங்கள். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை கொண்டு வந்து நீங்க 2 அட்மிஷன் போட்டிருக்கோம். 1ஆவதுல சந்தோஷமா இருக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. ஒரு நடுநிலை பள்ளியில இருந்து மாணவர் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. இவ்வளவு நல்லா பண்றீங்க, ஆண்டு விழா பகல்ல நடத்துறோம், நல்லா சமையலா போட்டு நல்லா போடுறோம், இவ்வளவு ஷீல்டு இவ்வளவு பிரைஸுகள் எல்லாம் கொடுக்குறோம், பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. ஆனா மாணவர் எண்ணிக்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் உயர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. எல்லாம் ஆங்கில முகம். இந்த காலைல ஒரு 8 மணிக்கு ஒரு வேணும் வருமே மஞ்சள் கலர்ல, எங்க ஊர்ல புள்ள படிக்கிற வேணும்பாங்க. இந்த பிராய்லர் கோழி மாதிரி தூக்கி போட்டு அடைச்சி பிராய்லர் கொடுக்குற நாட்டுக்கோழிக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எங்கிட்ட படிக்கிற 1ஆவது பையன் கூப்பிட்டு ஒரு 10 ரூபாய் பணத்தை கொடுத்து கடையில போய் ஒரு 4 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வாங்க, கரெக்டா போய் வாங்கிட்டு மிச்சம் 6 ரூபாய முட்டாய் வாங்கினாலும் சும்மா வந்து கணக்காக சொல்லுவான். சொல்ல மாட்டானா? அதே ஒரு மெட்ரிக்ல ஒரு நர்சரியில படிக்கிற பையன் செஞ்சு பாருங்க, அந்த காசு அங்க போய் சேராது, கணக்கு வழக்கம் ஊடு வந்து சேராது. அதுதான் எங்கள்கிட்ட படிக்கக்கூடிய இந்த பையனுக்கும் நீங்க அனுப்புறீங்களா, காலகாலத்துல 8 மணிக்கு கையை கட்டி காலை கட்டி டையை கட்டி ஷூவை மாட்டி சாக்ஸை மாட்டி தூக்கி வேலை போட்டு திணிச்சு அவன் சாப்பிட்டாலும் சாப்பிடலையே அள்ளி திணிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்க அந்த கல்விக்கும் இந்த கல்விக்கும் அதுதான் வித்தியாசம். வாழ்க்கைக்கு உகந்த வாழ்க்கைக்கு தரமான கல்வியை அரசாங்கம் தந்து கொண்டிருக்கின்றது அரசு பள்ளிகளிலே. எனவே அரசு பள்ளிகள் நம்பி உங்கள் குழந்தைகளை சேருங்கள். வளமான உத்தரவாதம் எதிர்காலத்திற்கு இந்த பள்ளி மட்டுமல்ல, நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு உத்தரவாதம் தருவோம் என்று கூறி அற்புதமான இந்த விழாவிற்காக பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் பாராட்டி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.